அனைவருக்கும் நம சிவைய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. சித்தர்கலை குரூப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நல் உயிர்களுக்கும் சிவைய நம. இன்னைக்கு மனிதர்கள் நம்மளாம் ஏன் துன்பப்படுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே ஏன் துன்பப்படுறோம், நமக்கு ஒரு விஷயம் எதிர்பார்த்த மாதிரி அங்க அமையல, நம்ம எதிர்பார்த்த மாதிரி அங்க நடக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, முதல்ல நம்ம மனம் துன்பம் அடையுது. இப்போ இந்த துன்பம் உங்களுக்கு எதை கொடுக்கும் அப்படின்னா, துயரத்தை கொடுத்துரும். அந்த துயரம் துக்கத்தை கொடுத்துரும். அந்த துக்கம் என்ன செய்யும் அப்படின்னா, நெஞ்சு அடைச்சிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, தூக்க நிலை நம்ம இழந்துருவோம். அதுக்கப்புறம் மன அமைதி போயிரும், மனசுல இருக்க நிம்மதி போயிரும், மனசுல இருக்கிற சந்தோஷம் போயிரும், பயம் உள்ள வந்துரும், சந்தேகம் உள்ள வந்துரும். நமக்கு ஏன் இந்த பக்தியை கூட இந்த துன்பம் விரட்டி விட்டுரும். அப்போ ஒரு மனுஷன் துன்பப்படுறதுக்கு என்னமா காரணம் அப்படின்னா, முற்பிறவியில அவங்க ஏதாவது பாவம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த பாவம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிறவியில அவங்களுடைய மனதில ஒரு எண்ணமா வந்துடும், ஒரு எண்ணங்கள் வந்துடும். அந்த எண்ணங்கள் நடத்தணும் வெளியில அவங்களுக்கு. அப்ப அது ஒண்ணு நடக்காம போயிருச்சு, அந்த எண்ணத்தின் மூலமாக இவங்க அசிங்க அவமானங்கள் படுறாங்க அப்படின்னா அது துன்பமா மாற ஆரம்பிக்கும். அப்ப இறைவன் முற்பிறவில நம்ம செஞ்ச பாவத்தை இப்பிறவில எப்படி பாருங்க, நமக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்து அந்த எண்ணத்தை செயலாக்கம் செய்ய வச்சு அந்த செயல் மூலம் நமக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து அந்த துன்பத்தை என்ன பண்றாரு, துடைத்து அழித்து எடுக்கிறாரு. அப்ப நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு துன்பமும் நமக்கு புண்ணியத்தை கொடுக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வரக்கூடிய துன்பத்தை மனதால நீங்க ஏற்றுக்கொண்டாலே அந்த இடத்துல இறைவன் என்ன பண்ணுவாரு, ஓ சரி இவங்க மனதால ஏத்துக்கிட்டாங்க, உடனே மன்னிச்சு விட்டுருவோம், போய் தொலைட்டோம், ஏத்துக்கிட்டான் இல்லையா, உடனே மன்னிப்போம் சொல்லி மன்னித்து விட்டுட்டு அடுத்து ஒரு துன்பத்திற்கு உங்களை என்ன பண்ணுவானா, தயார்படுத்துவான். நீங்க முதல்ல கிடைக்கக்கூடிய துன்பத்திலே வீழ்ந்து கிடந்துட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆயிரும், துயரமாயி துக்கமாயி அமைதி நிம்மதி தூக்கம் எல்லாம் கெட்டு போய் மனசுல குணம் கெட்டு போனா உடம்புல என்ன ஆகும் அப்படின்னா அமைதி கெட்டு போயிரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இத்தனை நம்ம என்ன பண்றோம், துன்பத்தை ஏற்க மாட்டேன் அப்படின்னு நம்ம நிக்கிறதுனால, என்னால நான் நினைச்சபடி சாதிக்க முடியல அப்படின்னு நம்ம நிக்கிறதுனால இத்தனை இழப்புகளும் யாருக்கு கிடைக்குது, உங்களுக்கு தான் கிடைக்குது. புரியுதா சுவாமி? அப்ப இதை நீங்க என்ன பண்ணணும், சிந்திச்சு பார்க்கணும். சரி, இன்றைக்கு இது போது சுவாமி. இதுக்கு பின்னாடி உங்களுக்கு வரக்கூடிய கருங்காலி மாலை, ஜெபமாலை, ஸ்படிகம், இறை பொருள் எதுவா இருந்தாலும் இங்க கொடுக்கப்பட்ட எண்களை அழைங்க. ரொம்ப சந்தோஷம். அடியனுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, யாராவது இணைஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. குரூப்ல உங்களை சேர்த்து விட்டுருவாங்க. அடியனும் அதுல பேச ஆரம்பிப்பேன். ரொம்ப சந்தோஷம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.